கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பயப்படாதிருங்கள் என்பதே. யூதாவின் ராஜாவான எசேக்கியாவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவான சனகரிப் என்பவன் யூதேயாவை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் வரும்போது தன்னுடைய இராணுவ படை தளபதியை அனுப்பி யூதேயாவின் ஜனங்களுக்கு முன்பதாக அசீரியா ராஜாவான தன்னுடைய பெருமைகளையும் இராணுவத்தின் பராக்கிரமத்தையும் சொல்லும்படி செய்து, யூதேயாவின் ஜனங்களே, உங்களை எசேக்கியாவினால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் நம்பியிருக்கும் தேவனாலும் என்னுடைய கைகளில் இருந்து உங்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி பயமுறுத்தினான். இந்த வார்த்தைகளை கேட்ட எசேக்கியா தீர்க்கதரிசியான ஏசாயாவினிடத்தில் தன்னுடைய மூப்பர்களை அனுப்பினார். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீங்கள் கேட்டதுமான வார்த்தைகளினால் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அதாவது, நானே உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் அவர்களுடைய பயமுறுத்தலின் வார்த்தைகளை கேட்டு பயப்படாதிருங்கள் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அநேக சூழ்நிலைகளில் நம்மை பார்த்து அநேகர் விடுகிற சவால்களுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு துணையாக நின்று நமக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் வைராக்கியத்திற்காக நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படியே எசேக்கியாவுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார், மிக பெரிய ஜெயத்தையும் கொடுத்தார். நமக்கும் அப்படியே செய்வாராக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மையே விசுவாசிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.